இப்படிலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அன்னைக்கே வீட்டில் இருந்த நகையெல்லாம் விற்காம வச்சிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் தங்க நகை விற்றவங்களாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா அப்படி இருக்கு, போய்கிட்டே இருக்கு, இறங்க மாட்டேங்குது. கல்யாண சீசன் வேற வந்துருச்சு, தை மாதம் பிறந்துருச்சு. கல்யாணம் வச்சிருக்கிறவங்களாம் என்ன பண்ண போறீங்க? ஒரு பெரிய கேள்வியா இல்லையா? இதை மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க எப்படி 1 கிராம் நகை எடுக்க முடியுது? இன்னைக்கு நிலைமைக்கு எடுக்க முடியாது. கண்டிப்பா மிடில் கிளாஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பு. நாங்கள் இல்லாதவங்க ஏழை மக்கள் எப்படி பணக்காரங்க வாங்குவாங்க, நாங்கள் ஏழை மக்கள் எப்படி சார் வாங்க முடியும்? கூலி வேலைக்கு போறவங்க எல்லாம் எப்படி பொண்ணுங்களை கரையத்த போறாங்கன்றது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நாங்கள் என்ன ஒரு நாளைக்கு எங்களுக்கு 200 ரூபாய் கூலி, இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிடுவோமா, இல்லை சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்கு நகை வாங்கி போடுவோமா? இன்னும் இது மேலே கூடுமா குறையுமா அப்படின்னு எதை யோசிக்கிறோம். விலை உயர்வை பார்த்தாவே மனுஷாளுக்கு ஆட்டத்துக்கு வந்துருப்பா. இந்த காலத்தில் நகை இருந்தாதான் பொண்ணு வேணுங்காங்க. வெள்ளி விலை அதுக்கு மேலே அதிகமாக போய்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன மூக்குத்தி கூட இப்ப வாங்க முடியாத நிலைமையில இருக்கு. கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு முதலீடா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நெருங்க கூட முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிருச்சு. நடுத்தர மக்கள் எல்லாம் இனி வாங்குற நிலைமையில தங்கமே இல்லைங்க. வசதி இருக்கவும் செய்வோம், வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? முதல்ல 50 ரூபா 60 இருந்துச்சு, 5000 10,000 ஏறிட்டு இருந்துச்சு. அப்போ எடுக்க முடியாத சூழ்நிலை எடுக்கல. இன்னைக்கு எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியாததா இருக்குது. இல்ல இது வரைக்கும் நாங்க நினைச்சு பார்த்தது கூட கிடையாது, நினைச்சு பார்க்காத விலை. 50-60 தான் இருக்கும்னு நினைச்சாங்க 2026-27. ஆனா இந்த மாதிரி 1.5 லட்சம் ஏறும் யாரும் கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது. பேங்க்ல அடமானம் வச்ச நகைக்கே கால் பண்ணி மேற்கொண்டு பணம் வாங்கிடலாம் கேட்குறாங்க. அப்ப அந்த நகையும் நமக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. இந்த நகை விளையாட்டுங்கிறது ஒரு பயத்தை தான் கொடுக்குது. இப்படியே போச்சுன்னா தங்கங்கிறது நம்ம வருங்காலத்துல காதால கேட்கற ஒரு வார்த்தையா தான் இருக்கு. கண்ணுல பார்க்க முடியாத ஒரு பொருளா அது போயிரு மாதிரி இருக்கு. 2 லேக் தொடுன்னு சொல்லி நியூஸ்லாம் வருது. ஆனா அப்படிலாம் போச்சுன்னா மக்கள் பாவம். இதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் செய்யணும்ப்பா, கண்டிப்பா செய்யணும். தங்க விலை கொஞ்சம் குறைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்.